பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு வருகிற 22ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 11ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி, அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு ஒதுக்கீடு காரணமாக கிராமப்புறங்களில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் அதிகம் பேர் பொறியியல் படிப்பில் சேர ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்தார். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் கலந்தாய்வு வருகிற 22ஆம் தேதி முதல் செப்டம்பர் 11ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பொதுப் பிரிவில் மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை நடைபெறும் என அமைச்சர் கூறினார். நாட்டிலேயே உயர்கல்வி விகிதம் 52 விழுக்காடாக தமிழகத்தில் உயர்ந்துள்ளதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். இந்த கவுன்சிலிங் 22/7/2024 துவங்கவிருக்கிறது. அதற்கடுத்து 25ஆம் தேதி ஒரு பிரிவினருக்கு நடைபெறவிருக்கிறது. 29/7 ஒரு பிரிவினருக்கு நடைபெற துவங்கி 6/9 வரை 5/9 வரை அது நடைபெறும். 6/9 ஒரு பிரிவினருக்கு தொடங்கப்படவிருக்கிறது. 10/9 அதில் எஸ்சி தோழர்களுக்கான அந்த பிரிவும் 10ஆம் தேதியிலிருந்து தொடங்கவிருக்கிறது. ஆகவே 11/9 அதுக்கப்புறமும் காலி இருந்ததுன்னா நாங்கள் கவுன்சிலிங்கில் மாணவர்கள் வராண்டா அட்மிஷன் மூலமாகவே சேர்க்க சொல்லியிருக்கிறோம். அது இங்கே பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் அரசு கலைக்கல்லூரிகளாக இருந்தாலும் இது போன்ற குறிப்பாக இந்த மெரிட் படி கம்யூனல் கோட்டாப்படி நிரப்பப்பட்டு அதற்கு மேலும் காலி இடங்கள் இருக்குமானால் மாணவர்கள் விரும்புவார்களே ஆனால் அவர்களுக்கு வராண்டா அட்மிஷன் மூலமாகவும் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.